வணக்கம். ஸ்பாட்லைட் வித் ஷன். ஒரு 4 தலைமுறையாக அரசியல், அரசுத்துறை, சினிமா, தொலைக்காட்சி மற்றும் சமுதாயம் சார்ந்து இயங்கும் ஆளுமைகள். ஸோ அதில் இந்த தலைமுறை வரைக்கும் ஒரு அச்சீவ் பண்ணவங்க, ஐக்கானாக இருக்கிறவங்கள மட்டுமே, அவங்களோட சிறப்பு பக்கங்களை மட்டுமே தொகுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஸ்பாட்லைட். ஸோ அதில் இன்றைக்கி யார் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் சொன்னாலே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாட், ஒரு கூல், ஒரு சில் அப்படின்ற மாதிரி இந்த வெதர் ரிலேட்டடாக நிறைய ஒரு ஃபீல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிறப்புகள் ஒரு மனுஷனுக்கு இருக்குமா? ஒருத்தர் பேரை கேட்கும்போது வெதரோட ஒரு ஃபீல் நமக்கு ஒரு மழை பெஞ்சா எப்படி ஒரு 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 நல்ல ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெய்னி, ஒரு வின்டர் சீசனில், ஒரு சம்மர் சீசனில், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் வர மாதிரி ஒரு பேரை கேட்கும்போது இவ்வளோ ஃபீல் வருது அப்படின்னா அப்போ அந்த மனிதனுக்கு எவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கும். ஸோ அப்படியான ஒரு நபர் தான், வேறு யாரும் இல்லை. சமீப காலமாக ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப துல்லியமாக, ரொம்ப தீர்க்கமாக ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம பக்கத்தை அலங்கரிக்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவரோட நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ தீர்க்கமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களோட சேர்ந்து நானும் அவர்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். பேசிக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கடந்த காலங்கள்லேருந்தே பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ரெய்னி சீசன் வந்துட்டாலே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா எப்படா அந்த மழை வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த டிவியை பார்த்துட்டு, ரேடியோவை பார்த்துட்டு வளர்ந்த காலகட்டங்கள் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம நிறைய அப்டேட்டில் வந்தாச்சு, டெக்னாலஜி அப்டேட்டில். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டு கூட பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே போயிட்டு, எஸ்பெஷலி கூகுள், அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா உடனே அப்டேட்டில் இருக்கிறவங்களோட நியூஸை பார்த்துட்டு அவங்க ஒரு அப்டேட்டுக்கு வந்துடுறாங்க, இன்றைக்கி லீவ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தைங்க மனசில் நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்கீங்க சார். ரொம்ப ஒரு 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 குட் பிளாட்ஃபார்ம் தான் அது ஆக்சுவலாக. எஸ்பெஷலி அதை தாண்டி பார்த்திங்கன்னா இளைஞர்கள், அதை தாண்டி விவசாயிகள், அப்புறம் ஜென்ரல் மக்கள், அதை தாண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப்பில் இருக்கிற எல்லா லீடர்ஸுக்குமே, எல்லா வகையிலும் இருக்கிறதுக்குமே நீங்கள் கொஞ்சம் அட்மையர் ஆகிட்டே இருக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்துட்டுருக்கீங்க சார். அந்த கடந்த கால வாழ்க்கை, இந்த கரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, உங்களோட அந்த பள்ளி காலம், அந்த மாதிரி விஷயங்கள்? ஸோ நம்ம எல்லாருக்குமே நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம படித்து வேலை செய்கிறது ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியாதுன்னு இருக்கிற விஷயங்கள். ஸோ அப்படி தான் நமக்கு இப்போ சில பேருக்கு பெயிண்டிங் படிக்கும், சில பேர் ட்ராவல் பண்ணி அவங்க ட்ராவல் ஆக எழுதுவாங்க. ஸோ நமக்கு எப்போயுமே சின்ன வயசுலேருந்தே இந்த மலை தான், பர்டிகுலராக அந்த மலை விழுறது, அந்த மலை துளிகள் விழுறது. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களில் மலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ தான் நமக்கு டைம் பாஸ்க்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால் சோஷியல் மீடியாவோ இல்லை வாட்ஸ்அப்போ இல்லாமல் இருக்க முடியல. பட் அன்றைக்கி நமக்கு மிஞ்சி போனால் DD1, DD2 2-3 சேனல் இருக்கும். அது நைட்டு தான் வரும், காலையில் ஃபுல்லாக ஒன்றுமே இருக்காது. ஸோ மலை அப்படின்றது நம்ம பால்கனிலேருந்து அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒரு போர் அடிக்காமல் நமக்கு ஒரு தனி சந்தோஷம். அதே மாதிரி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷெட் இருக்கும், அதுலேருந்து விழுற துளிகள், அது கீழே விழும்போது அந்த இடத்துல எவ்வளோ தண்ணி தேங்குது, எப்படி ஏறுதா குறையுதா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே அந்த வயசில் ஸ்டார்ட் ஆனது தான். ப்ளஸ் எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே நம்ம ஆல்மோஸ்ட் 6th 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் இந்து நியூஸ் பேப்பர் நிறைய படிப்பேன். ஸோ அப்போ இந்த அதில் பார்த்திங்கன்னா 3rd பேஜில் 2nd பேஜ்லேயும் அவங்க வெதர் பற்றி ஒரு டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. இப்போ மாதிரி கிடையாது. அப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, நம்ம நான் சதர்ன் இந்தியாவோட எல்லா ஸ்டேஷன்ஸில் எடுத்து இன்றைக்கி எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, அந்த சீசன், அதாவது தென்மேற்கு பருவத்தில் எவ்வளோ, வடகிழக்கு பருவம் எவ்வளோ, அந்த மாதிரி சீசன் டோட்டலும் போட்டே வருவாங்க. நமக்கு அதை டெய்லியும் பார்த்து இன்றைக்கி எந்த ஸ்டேஷன் அதிகமாக ரெக்கார்டாக இருக்குது அப்படின்லாம் நம்ம அதை பார்த்துட்டே, அந்த ஒரு ஸ்டாட்ஸும் நம்ம ஒரு அட்ராக்ஷன். எங்கெல்லாம் கனமழை பெய்யுது, என்னடா திடீர்னு அகிம்பேயில் மட்டும் நிறைய மழை பெய்யுது, வால்பாறையில் மட்டும் அதிகமாக மழை பெய்யுது, அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன அட்ராக்ஷனும் ஒரு ஈர்ப்பு இருந்தது அந்த டைமில் இருந்தது. ப்ளஸ் நமக்கு 93ல் 94ல் பார்த்திங்கன்னா எப்படி வர்தா புயல் கரையை கடந்ததோ அதே மாதிரி அன்றைக்கி 100 கிலோமீட்டருக்கு மேலே சஸ்டைன் வின்ஸ் காட்டில் நமக்கு அந்த புயல் கரையை கடந்தது. சென்னைக்குள்ளே மேலே கரையை கடந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மரங்கள் எல்லாம் உளுந்து கிடக்குது, சைக்ளோன் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு சைக்ளோன்னா என்னென்னு கூட நமக்கு கூகுள் பண்ணி பார்க்குறதுலாம் தெரியாது, நமக்கு சர்ச் பண்ணணும். ஏன்னா புயல் அப்படின்வாங்க, அதுக்கு சைக்ளோனா, டைஃபோனா, ஹரிக்கேனாலாம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு ஓகே ஏதோ ஒரு சைக்ளோன் வந்திருக்குது, அந்த காற்று அதிகமாக வீசிருக்கு, அந்த மரம்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் அந்த டைம்லேயே வர ஆரம்பிச்சு. ஸோ அதை பற்றி நிறைய நியூஸ், வேறு எங்கே சைக்ளோன் வந்திருக்கா, எப்படி ஸ்பீட், காற்றோட வேகம் என்ன, இதிலெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஈர்ப்பாடு வந்தது. 96ல் ஒரு பெரும் மழை, ஜூன் மாதத்துலேயே நமக்கு பெருசாக
மழை வராது. பட் அன்றைக்கி வரலாறுக்கான அந்த மழை வந்து 96 ஜூனில் வந்து நம்ம சென்னை மேலே வந்தது. ஆல்மோஸ்ட் 2 வாரம் ஸ்கூல் லீவ். அதில் பார்த்திங்கன்னா அந்த 14 ஜூன் 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி நினைக்கிறேன், 3 நாள் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்யுது. பிரேக்கே இல்லை. நீங்கள் பிரேக்கே இல்லை, எவ்ரி ஹவர் பிரேக்கப் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹவர் மழை பதிவாயிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் நம்ம பார்க்குறோம். அப்படியே கரண்ட்டு கட்டும் இல்லை, நம்ம வந்து அந்த மலையே பார்த்துட்ருக்கோம் 2 நாளாக, நைட் ஆனால் நிற்குமா நிற்காதா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன், அது ஒரு போரே அடிக்காமல். ஸோ அந்த ஒரு பயணமில் ஸ்டார்ட் ஆனது தான் இதெல்லாம். மேலும் 2008 பார்த்தீங்கன்னா நம்மளே மாதிரியே நிறைய பேர் இருக்கிறது நமக்கு அப்போ தெரிஞ்சது. நாங்கள் கியா பிளாக்னு ஒரு பிளாகில் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் மழை பெய்யுறது என்ன எப்படி எங்களோட செல்ஃப் லேர்னிங்ஸ் ஒருத்தருக்கு ஒரு மேலே இருக்கும். இப்போ மலை மேலே எனக்குன்னா இன்னொருத்தர் பேருக்கு வந்து புயல் மேலே இருக்கான், மேகங்கள் மேலே, காற்றின் மேலே. ஸோ அந்த வெதருக்குள்ளே வேரியட் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்தது. ஸோ எப்படி கணிக்கிறாங்க எல்லாமே நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். அந்த 2000 to 2008 பீரியடில் நிறைய அப்போ பேர் ரொம்ப நிறைய இந்த வெதர் வானிலை இதெல்லாம் கிடையாது. நம்ம இதில் இந்த கியா பிளாகர்னு ஒரு பிளாகர் கியா பேஜ் இருந்தது. இந்தியன் வெதர்மேனு ஒருத்தர் ராகேஷ், அவர் இங்கே பல்லாவரமில் தான் இருக்கிறாரு. அப்புறம் வேகரிஸ் ஆஃப் வெதர்னு மும்பையில் இருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து ஒரு 3-4 பேர் தான் அந்த டைமில் நாங்கள் இருந்தோம். அப்போ நிறைய பேர் நாங்கள் வந்து மியூச்சுவலாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ எப்படிலாம் அந்த வானிலையை கணிக்கிறாங்க, அந்த சார்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த கணிக்கிறதுனால எந்த மாடலை வச்சு நம்ம ஜஸ்ட் நம்ம கூகுளில் பார்த்து இன்றைக்கி மழை வருமா மழை வராது அப்படிலாம் இல்லாமல். ஸோ அந்த ஒரு இதிலும் வந்தது. 2015 வரும்போது நமக்கு வந்து ஓகே நம்ம ரியல் டைம் நம்ம வந்து கொடுக்கலாம் மக்களுக்கு தேவையான. சார் ரொம்ப ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது அந்த பிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிசயமான ஒரு பிறப்பாக தான் நம்மளால் உணர முடியும். பிகாஸ் என்னென்னா, நீங்கள் இந்த மழையை கணக்கிறதை தாண்டி இன்றைக்கி மக்களோட உயிர் நாடியும் மனித குலத்தின் வாழ்வாதாரமும் பார்த்தீங்கன்னா மழையை நம்பி தான். அது ஒன்று மட்டும் இல்லை அப்படின்னா வேறு என்ன இருந்தாலுமே வந்துட்டு அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. ஒரு மனித இனமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது ஸ்பெசிஃபிக்காக அந்த பிறப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு கணிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆளுமை அதிகாரம் அரசாங்க கட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அதை வந்து அதிகபட்சமாக மக்கள்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அது வந்து கரெக்டாக ஒரு சென்சிட்டிவ் லேயர். அதை கரெக்டாக கொடுத்து அவங்களோட உணர்வுகளையோ அவங்களோட ப்ரொடக்ஷனே நம்ம வந்துட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மக்களை வந்து பாதுகாக்கிற கட்டமைப்பில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து நிறைய லேக் ஆகியிருக்கு வரலாறுல எடுத்து பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதையும் மீறி கரெக்டாக கணிச்சு கரெக்டாக சொல்கிற இந்த ஒரு கட்ஸ் தைரியம் அப்படின்றது எப்படி சார்? அதுதான் இப்போ ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருக்குமே நமக்கும் வந்து சில விஷயம் சொல்லும் போது நமக்கு தெரியும் இது நடக்குமா நடக்காதா. அது மாதிரி நமக்கும் ஃபெயிலியர், அதாவது இயற்கைன்றதை வந்து நம்மளால் அப்படியே துல்லியமாக சொல்லிட முடியாது. நம்ம இன்னும் அந்த ஒரு மனித இனம் வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னா இன்றைக்கி 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. இயற்கைக்கு ஒரு இது இருக்குது. பட் ஸ்டில் நம்மளால் ஒரு ட்ரெண்ட். ஸோ இது நம்ம ஊர், நம்ம வாழ்ந்த இடம், இந்த இடத்துல நம்ம எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். ஸோ நம்ம ட்ராக். எனக்கு ஒரு இது என்னென்னா, நம்ம இந்த அதிகமாக கனப்பையில் மழை பெய்கிற இடத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் 25 ஆண்டுகளாக நான் அதை ட்ராக் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ செராப்பூஞ்சிக்கு எப்படி இருக்குது, செராப்பூஞ்சி நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம சின்னக்கல்லார், மாஞ்சோலை பகுதி, ஸோ இந்த மாதிரி வயநாடில் நம்ம கேரளாவில் உள்ள பகுதிகள், லக்கிடி அந்த பகுதி. ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு இது இருக்குது. ஸோ காற்றின் திசை எப்படி இருந்தால், இங்கே காற்றழுத்த பகுதி வந்துன்னு இருந்தால் எப்படி மழை பெய்யும், இதுவே காற்றழுத்த பகுதி வட தமிழகத்து பக்கத்தில் மையம் கொண்டால் எந்தெந்த நல்லா மழை பெய்யும். இதுவே இப்போ தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கோங்க, காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும்போது எங்கே மழை பெய்யும், வெப்பசலன மழை குறைந்து விடுமா. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நம்ம லோக்கல் கிளைமேட், ஸோ நம்மளோட லோக்கல் கிளைமேட் தான் நமக்கு பெஸ்ட் இது. ஸோ ஒவ்வொரு இயர்ஸ் நீங்கள் பண்ணும்போது என்ன தான் கம்ப்யூட்டர் சொன்னாலுமே உங்களுக்கு சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். உங்கள் ஆப் என்ன வேணால் சொல்லும், இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா மழை வருது, கூகுள் சொல்லும், இல்லை உங்கள் அக்யூவெதர் சொல்லும். பட் ஸ்டில் நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து கம்ப்யூட்டர் அதுக்குள்ளே இன்புட் கொடுக்குறாங்க, அது அவுட்புட் கொடுக்குது, அவ்வளோதான். பட் அந்த இன்புட் கரெக்டாக இல்லைன்னு நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் ப்ரோன் டு எரர். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஓவராலாக ட்ரெண்டு தெரியும். ஓகே, இந்த வாரம் மழை கம்மியாக இருக்கும், அடுத்த வாரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வட தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரெண்டு நம்ம பிக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் இதே எடுத்துக்கோங்க. இப்போ 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கேரளா பகுதியில் அந்த வால்பாறை, நீலகிரி பகுதியில் கனமழை பெய்யும். ஸோ 28ஆம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக மழை குறைந்து விடும். இங்கே படிப்படியாக தெரிஞ்சவொடனே நம்ம சைடில் வந்து மழை, வெப்பசலன மழை வந்து படிப்படியாக ஜூலை முதல் வாரத்துலாம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த சைடு மழை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இடி மின்னலோட பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம லோக்கல் கிளைமேட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலே நம்மளால் வந்து ஓரளவுக்கு நம்மளால் அது என்ன தான் மழை காற்றுனாலும் சில டைம் பார்த்திங்கன்னா நேதிக்கு எடுத்துக்கோங்க, நேதிக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் சல்லுன்னு மழை பெய்யுது. பட் ஸ்டில் இன்றைக்கி மழை வரும் அன்றைக்கி அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அது மழை உங்கள் சூப்பர் கம்ப்யூட்டர் காட்டுனால அது பேட்டர்ன்
ஸோ அந்த ஸ்டாம்ஸ் வந்து நீங்கள் இந்த ஜூன் எடுத்து பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 15 நாள் மழை நாளாக நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 25 நாளில் 15 நாள் மழை பெஞ்சிருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் இயற்கைக்கு செட் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். இன்றைக்கி அப்படி வரும்னா நாளைக்கு அப்படி வரும். ஸோ அதை நம்ம நிறைய இடத்துல நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ லோக்கல் கிளைமேட்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கிளைமேட்டாலஜின்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு மழை இப்படி தான் பெய்யும். இப்போ என்ன தான் மழை பெஞ்சு நீங்கள் ரெட் அலர்ட் வந்து திருப்பூருக்கு விட்டாலுமே அங்கே மழை பெய்யறது கிடையாது. என்ன தான் கனமழை பயங்கரமாக மழை பெஞ்சு குன்னூருக்கு விட்டாலும் குன்னூருக்கு மழை வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அது அந்த கூடலூர் பகுதி பாண்டலூர் தேவாலா பகுதி வரைக்கும் தான் மழை வரும். ஏன்னா இந்த பகுதிகள் வந்து கிழக்கிலேருந்து ஓப்பன் ஆகும் வேலிஸ். ஸோ லோக்கல் இடமும் நமக்கு தெரியும். இந்த வேலிஸ்லாம் கிழக்குலேருந்து போகுது, இந்த வேலிஸ் வால்பாறை பகுதி வெஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மேற்கு திசை காற்று வரும்போது அந்த காற்று உள்ளே போய் அங்கே மாற்றி அங்கே மலை மேகங்கள் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிழக்கு திசையில் இருந்து மேற்கு திசை தென்மேற்கு புறமலையில் குன்னூருக்கு அந்த அளவுக்கு பெரிய மழை இருக்காது. மிதமானவையோ கம்மியான ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மழை தான் வருமே. மேலடுக்கு சுழற்சி இந்த பக்கத்துலேருந்து வந்தால் தான் காற்று உள்ளே போகும். அப்படின்றத மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து லோக்கல் ஃபேக்டர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது. பட் அதே மாதிரி நேரத்தில் நிறைய ட்ராக்கிங் எல்லா இடத்துலையுமே ரெகுலர். ஸோ இது இன்றைக்கி ஒரு மாதம் பார்த்துட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கனால டக்குன்னு இது பண்ண முடியாது. ஸோ கண்டினியூஸாக அது நம்ம பேட்டர்ன்ஸை ஸ்டடி ஒரு மலை ஈவெண்ட்டுமே ஒரு லேர்னிங் தான் நம்ம சொல்கிறோம். ஒரு வாட்டியுமே அதே மாதிரி ரிப்பீட்டாக பேட்டர்ன்ஸ் இருந்தாலுமே அந்த ரிப்பீட் ஆகிறது வந்து ஒரே மாதிரி கிடையாது. சம்டைம்ஸ் இன்டென்ஸ். எக்ஸாம்பிள் நம்ம நம்ம தென் தமிழகத்தில் அந்த பெருமலையை நம்ம பார்த்தோம். தூத்துக்குடி பகுதிகள், நெல்லை பகுதிகளெலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக். நம்ம வாழ்க்கையில் திருப்பி அதை மாதிரி ஒரு மலையை பார்ப்போமான்றதே அது ஒரு அதிசயமாக தான் நம்ம அந்த ஒரு மலையை நம்ம எடுத்துக்கணுமே தவிர. ஸோ அந்த சம்டைம்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீம்ஸும் நம்ம வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இடத்துல நமக்கு எப்படி மழை பெய்யும் நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு கம்ப்யூட்டரோ இதுவோ இவங்களை வந்து தெரிய தேவையில்லை. பட் நம்ம கம்ப்யூட்டர் இல்லாமல் சூப்பர் கம்ப்யூட்டர், அதாவது நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, அது இல்லாமல் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அரசாங்க இதற்கு நான் தப்பாக சொல்லலை. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது அவங்க வேலை, காலையில் வந்துட்டு போகிறது. இது நமக்கு பேஷன். ஸோ ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நமக்கு வந்து அவங்களால வந்து டமால் டுமில் மழை பெய்யுதுலாம் அனௌன்ஸ் கொடுக்க முடியாது. பீப்புளோட கனெக்ட் பண்ணிலாம் அவங்களால சொல்ல முடியாது. அஃபிஷியலாக என்ன சொல்லணுமோ அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அந்த ஒரு ட்ரெண்டு கொடுப்போம். ஸோ இந்த நாள் இங்கெல்லாம் மழை பெய்ய போகுது அப்படின்னு ஜென்ரிக்காக ஒரு ட்ரெண்டு கொடுப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை வரும்போது இப்போல்லாம் அந்த கான்ஸ்டன்ட் அப்டேட் இருந்துருக்கும். ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றதை பார்த்து நான் வந்து ஸ்பெசிஃபிக் அப்டேட்ஸ் மாலை நேரத்தில் தான். சில பேர் கேட்பாங்க, சார் நாளைக்கு காலையிலேருந்தே மழை பெய்யுமா? ஜூன் டு செப்டம்பர் காலங்காத்தாலெல்லாம் மழை பெய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் தான். மாலை நேரத்தில் வெயில் அடித்து அதுக்கப்புறம் தான் நமக்கு மழை பெய்யும். ஸோ வெயில் இல்லைனாலுமே இரவு நேரத்தில் நமக்கு அந்த மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்மளே மறந்துடும். நம்ம இந்த ஊரில் தான் வாழ்கிறோம். ஜூன் டு செப்டம்பர் காலையிலங்காத்தால நம்ம ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பெருசாக மழை. பட் வீட்டை விட்டு போகும்போது பயங்கரமாக நமக்கு இடி மின்னலோட நம்ம மழை பெய்யறதை பார்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு மக்களுக்கு நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு அது ஒரு பயன்ஃபுல்லாக தான். ஏன்னா மாலை நேரத்தில் போகும்போது ஒரு ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் போகும்போது பயங்கரமாக மழை வருது, 1 மணி நேரம் நீங்கள் கம்முன்னு இருந்துருங்க அந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க அதுக்கப்புறம் போங்க. கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிடுங்க. ஸோ தட் அந்த டிராஃபிக் ஜாம்ஸ்லாம் இது. ஸோ அந்த ஃபோர்காஸ்ட்டே நம்ம அவங்க மக்களோட ஒரு கனெக்ட் பண்ணி சொல்லும் போது அது நிஜமாலே அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்க்குறோம். சார் இது பெட்டர் சார். ஆக்சுவலாக ஒரு சிறந்த ஒரு விஷயந்தான் இது. வழக்கம்போல் பார்த்திங்கன்னா அந்த எப்பயுமே இந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த மழையோட ஒரு பாண்டிங், இயற்கையோட ஒரு பாண்டிங் இருக்கும். இப்போ இவ்வளோ மழை பெய்யாது. அதுலேயே கூட அவங்களோட அந்த கணிப்பு கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்மார்த்தமாக கரெக்டாக அந்த கணிப்பில் கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை வர மாதிரி மேகம் ஏமாற்றிட்டு போயிடுச்சுன்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் கடந்து போச்சு. ஆனால் அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு கட்டமைப்பு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கிற விஷயங்கள் சம்டைம் வந்து அது கொஞ்சம் பிறகு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பிறகு இருந்தாலுமே இன்றைக்கி எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயியோட ஆத்மார்த்தமாக இருக்கட்டும், இந்த கட்டமைப்பாக இருக்கட்டும், அதை தாண்டி நீங்கள் இயங்குகிற பக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு சரியாகவே இருக்குது அப்படின்றதா நிதர்சனம். இது வந்து ஒரு மண்ணோட சார்ந்து வாழ்வியலாக இருக்கிற விவசாயியையும் கணிக்காத விஷயத்தையும் கட்டமைப்பு உள்ள அரசாங்கமும் கணிக்காத விஷயத்த ஒரு அன்னோனா ஒருத்தர் நீங்கள் வந்து கொடுக்குற அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொன்ன மாதிரி நமக்கு பர்சனலாக தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறப்பம்சம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஏன்னா அது எல்லாருமே தாண்டி கவர்ந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் இன்னை வரைக்குமே மக்கள்கிட்ட புலப்பட்டிருக்கு. ஸோ இதை தாண்டி சார் இந்த எல்னினோ லானினோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது சார். இதில் வந்து அந்த எல்னினோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாதிப்பை கொடுத்துருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 60-60 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கடலில் அந்த வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கனால அந்த மீன்கள் வாழ்வாதாரம், அதுக்கப்புறம் வேளாண்மை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்னினோ அப்படின்ற ஒரு விஷயங்களில் வந்துட்டு நிறைய பாதிப்பு. அது இப்படியே விட்டோம்னா அது வந்து மனித வளர்ச்சியே வந்துட்டு ஒரு சீர்குலைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். அதுக்கப்புறம் இந்த லானினோ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்களுக்குமான தீர்வு இல்லை இதுக்கான இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற வீரியம்? இப்போ எல்னினோ அப்படின்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கடலோட வெப்பநிலை பசிபிக் கடலில், மத்திய பசிபிக் கடலில் நமக்கு வந்து டேட் லைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக கடலோட வெப்பநிலை பார்த்திங்கன்னா ஒரு 26 டிகிரி 27 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 27 டிகிரி சராசரியோட ஒரு டிகிரி மேலே போகுது.
அந்த வெப்பநிலை. அப்போ வந்து நம்ம வந்து அது எல்னினோ ஆண்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அதுவே வந்து சராசரியோட 1 டிகிரி கீழே போகுது. -27 இருக்க வேண்டிய நேரத்தில் 26 இருக்குது. அப்போ வந்து அதை நம்ம லானினான்னு நம்ம சொல்லுவோம். நியூட்ரல் ரெண்டுத்துக்குமே இல்லாமல் சராசரியோட இருக்க கடலோட பசிபிக் அந்த பகுதியோட வெப்பநிலை இருக்கும்போது அதை வந்து நம்ம நியூட்ரல் இயர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பேட்டர்ன். ஏன்னா நமக்கு இயற்கையாகவே தெரியும். இப்போ வெப்பசலன மழைனா என்ன? நம்ம மே மாதத்தில் பார்த்தோம். உள் மாவட்டங்கள்லாம் அதிகமாக, சென்னைக்கு பெரிய மழை கிடையாது, பட் உள் மாவட்டங்கள் எல்லாம் இடி மின்னலோட மழை பெய்யும். ஏன்னா நமக்கு வந்து லேண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகிவிடும். ஸோ காலையில் பயங்கரமாக வெயில் அடிக்கும் போது அப்போ உள் மாவட்டங்களில் என்னாகும், காட்டன் குவிப்பு, அந்த கன்வர்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கே என்னாகும், ரொம்ப சூடாகும் போது ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ஸோ எங்கே ப்ரெஷர் ட்ராப் ஆகுதோ அந்த காற்று வந்து திசை வந்து அந்த திசையை நோக்கி சென்று அங்கே கன்வர்ஜன்ஸ் ஆகும். ஸோ இது இயற்கை. ஸோ இதே மாதிரி தான் கடலில் ஒரு இடத்துல வெப்பநிலை சராசரி கொஞ்சம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, காற்று எல்லாமே அந்த பக்கம் நோக்கி சென்றுவிடும். ஸோ இயற்கையாகவே இப்போ நம்ம தென் அமெரிக்காவிலேருந்து பசிபிக் கடல்லேருந்து அப்படியே இண்டோ சைனா வழியாக வர வேண்டிய காற்று என்ன ஆயிரும், திசை மாறி இங்கேருந்து இப்படி போய்விடும். ஸோ நான் அந்த டைமில் என்ன ஆகுனா, மோஸ்ட் ஆஃப் த டைம், ஸோ நம்ம தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கோங்க. தென்மேற்கு பருவமழை இந்தியாவுக்கு வந்து பொதுவாக 90% அந்த ரெயின்ஃபால் வந்து அந்த தென்மேற்கு பருவமழையில் தான் நம்ம வருதுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா முக்கியமாக எல்லா இடங்களுமே அதை நம்பி இருக்கிறது தான் சொல்லலாம். தமிழ்நாடு தவிர முக்கால்வாசி எல்லா மாவட்டமே, எல்லா மாநிலமே நம்பி இருக்க ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் தென்மேற்கு பருவமழை தான் நம்ம இருக்க சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி என்னென்னா, அந்த ட்ரேட் விண்ட்ஸ்னு அதை சொல்லுவோம். அந்த காற்று நம்ம எல்னினோ ஆண்டுகளில் பொதுவாக பார்க்கும்போது நமக்கு வந்து சராசரியில் குறைவான மழையை நம்ம கடத்திருக்கிறத பார்க்குறோம். நம்ம கடந்த ஆண்டு நம்ம 2023 நம்ம பார்த்தோம். 2023 வந்து ஒரு எல்னினோ ஆண்டு. நமக்கு கேரளா, கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா சராசரியோட குறைவான மழை பதிவானதை நம்ம பார்த்தோம். நம்ம வால்பாறை பகுதிகள், கோயம்புத்தூர், காவேரி நீர்பிடிப்பு, மேட்டூர் வந்து நமக்கு 5 வருடமாக தொடர்ந்து நல்ல மழை கொடுத்தது. பட் அந்த எல்னினோ ஆண்டப்போ நமக்கு நல்ல மழை இல்லாமல் நமக்கு அந்த 127 தண்ணி பிரச்சனை இருக்குமே. அந்த உள் மாவட்டங்கள், பெங்களூரில் தண்ணி பிரச்சனையை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்னினோ ஆண்டோட ட்ரவுட்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது கோயின்சைட் ஆக பார்க்குறோம். லானினா அப்படியே ஆப்போசிட். இப்போ இந்த ஆண்டு வந்து நம்ம எல்னினோ ஆண்டுலேருந்து அப்படியே மாறி லானினாவாக அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படியே அந்த இடத்துல வந்து குறைந்து கொண்டே வந்து லானினாவாக இப்போ நம்ம வந்து அந்த பேட்டர்னுக்கு ஜூலை ஆகஸ்ட்டில் போகிறோம். ஸோ தென்மேற்கு பருவமழைக்கு இது எப்பவுமே சாதகமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேரளா, கர்நாடகா பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நல்ல மழை செப்டம்பர் வரைக்கும் முடியும் போது சராசரியோட அதிகமான மழை, இப்போயே நல்ல மழை தான் கிடைத்திருக்கிறது. ஸோ அதிக மழை கிடைக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எல்னினோ ஆண்டு எவ்ரி இயர் வருமா அப்படி கிடையாது. இதில் சூப்பர் எல்னினோ இயர்னு நம்ம சொல்கிறோம். 2015 எடுத்துக்கோங்க. சராசரியை விட கிட்டத்தட்ட 3 டிகிரி அதிகம் அந்த கடலோட வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி 97, அதே மாதிரி 82. ஸோ 15 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி வந்து இந்த சூப்பர் நினோன்னு நம்ம சொல்லுவோம். 2023 வந்து சூப்பர் நினோவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அது கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். கிட்டத்தட்ட 2 டிகிரிக்கு மேலே நம்ம வந்து சராசரி வெப்பநிலை அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆண்டு இது வந்து அப்படியே உல்ட்டா, வடகிழக்கு பருவமழை வரும்போது என்ன ஆகும்னா, இந்த எல்னினோ ஆண்டுகள் எல்லாமே நமக்கு நல்ல மழை கிடைத்திருக்கிறத பார்க்குறோம். 2023 அதாவது பெரும் வெள்ளத்தை வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா அது எல்லாமே இந்த எல்னினோ ஆண்டுகளோட அப்படியே கோயின்சைட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். 2023 எடுத்துக்கோங்க, 2015 எடுத்துக்கோங்க. ஸோ 97 வந்து இன்னி வரைக்கும் அதிகபட்சமான மழை தமிழகத்துக்கு கொடுத்த வடகிழக்கு பருவமழை இன்னி வரைக்கும் 1997 தான். ஸோ சராசரி 450 மில்லிமீட்டர். பட் அன்றைக்கி வந்து நமக்கு 1997 810 மில்லிமீட்டர் நமக்கு மழை கிடைத்திருக்கு. அந்த 3 ஆண்டு தமிழகத்துக்கு பொதுவாக எல்லாம் சேர்த்து சொல்லும் போது. ஸோ எல்னினோ ஆண்டுனாலே நமக்கு வந்து அந்த மான்சூனில் நல்ல மழை கிடைக்க போகிறதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ தென்மேற்கு பருவமழைக்கு அது அப்படியே நெகட்டிவாகவும், அப்படியே வடகிழக்கு பருவமழைக்கு இது ஒரு ஆப்போசிட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் வந்து இந்த எல்னினோ வந்து குளோபல் வரும். இப்போ வந்து அந்த பேட்டர்ன் இப்போ என்ன சொல்கிறாங்க, அது ஒன்ஸ் இன் 7 இயர்ஸ்னு இருந்தது, போக போக ஒன்ஸ் இன் 5 இயர்ஸாக ஆகிவிடும், ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ். அந்த மாதிரி ஒரு சேஞ்சை நம்ம எதிர்பார்க்குறோமே தவிர எல்னினோன்றது காலங்காலமாக இருந்து கொண்டு ஒன்று இருந்தது தான். அது இப்போ புதுசாக வரல. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்படி எல்னினோன்னு ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது கண்டுபிடிச்சது 1950s நான் அந்த டைமில் என்ன வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே பெருவியன், அந்த தென் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அங்கே மீன் பிடிக்கும்போது அந்த சில ஆண்டுகள் வந்து அங்கே மீன் கம்மியாக, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, மீன்கள் கம்மியாக இருக்கிறத பார்த்தாங்க. என்னன்னு பார்க்கும்போது இது ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சு. ஸோ அப்போ தான் ஓகே, கடல் வெப்பநிலை அங்கே வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அதனால தான் இங்கே மீன்கள் இல்லை, அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவங்க பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சிடெண்ட்டாக இந்த எல்னினோவை கண்டுபிடிச்சதை நம்ம பார்க்குறோம். சார் இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோன்னு சொல்லி ஒரு கேட்டகரி வச்சுருக்கீங்களா சார்? அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி? ஸோ நமக்கு வந்து இந்த எல்லோ ஃபஸ்ட்டு, எல்லோ, ஆரஞ்ச், க்ரீன் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி அது எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் க்ரீன், ரெட் அலர்ட். ஸோ மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட 65 மில்லிமீட்டர், அதாவது 7 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் போது அந்த எல்லோ அலர்ட் விடுவாங்க. அதுவே நமக்கு கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர், அதாவது 120 மில்லிமீட்டர்லேருந்து 200 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து அது ஆரஞ்சு அலர்ட் போட்டுருவாங்க. அதே மாதிரி 20 சென்டிமீட்டருக்கு மழை பெய்யும் போது அதை வந்து ரெட் அலர்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்திய வானிலை மையம் வந்து அரசுக்கு கொடுக்குற அலர்ட், மக்களுக்கு கிடையாது, அரசுக்கு கொடுக்குற அலர்ட். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. அதில் ஒரு நிறைய டேமேஜஸ்லாம் போட்டிருப்பாங்க. 11லேருந்து 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் லைன்ஸ்லாம் கட் ஆகும், டெலிஃபோன் லைன்ஸ் ஃப்ளட்டிங் இருக்கும், லோக்கலைஸ். இந்த மாதிரி 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் போது நிறைய டோட்டலாக நிறைய மெரூன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டெலிஃபோன் லைன்ஸ்லாம் டோட்டலாக கட் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு மலைக்கான இம்பேக்ட்ஸை வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் கவனமாகுங்க. இது ஸ்பெசிஃபிக்காக இப்போ 2 நாள் முன்னாடி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு ரெட் அலர்ட் 24, 25 தமிழகத்துக்கு கிடையாது. அது வால்பாறை, நீலகிரி பகுதிக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த ஏரியாவுக்கு தமிழகத்தில் எங்கே ஒரு சில இடங்களில் 20 சென்டிமீட்டர் மேலே மழை பெய்யும் போது கொடுப்பாங்க. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்னும் கொடுக்கலாம். அந்த மாநிலங்களுக்கு மட்டும், நம்ம மாவட்டங்களுக்கு மட்டும் அப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கும்போது மக்கள் இன்னும் ஓகே இது நமக்கு இல்லை அந்த, ஏன்னா எல்லாம் ரெகுலராக சொல்லும்போது சும்மா தான் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்கள். அப்போ நிஜமாலே வரும்போது அதோட இம்பேக்ட் நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த அவேர்னஸை இன்னும் நம்ம வந்து கொள்ளலாம். பட் நம்ம சொல்கிற மாதிரி இது மக்களுக்கான அலர்ட் கிடையாது, இது அரசாங்கத்துக்கான அலர்ட்டு. பட் நீங்கள் கேட்கலாம், அரசாங்கத்துக்கான அலர்ட்டை வந்து எதுக்கு பப்ளிக்காக சொல்லி மக்களை இது பண்ணும். பட் மக்களும் வந்து இது மாதிரி ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதை அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் அடுத்து இதே மாதிரி வெப்பத்துக்கு 41 டிகிரி வரைக்கும் நமக்கு வந்து எல்லோ அலர்ட், 43 டிகிரி ஒரு இடத்துல பதிவாகும் போது ஆரஞ்சு அலர்ட், 45 டிகிரிக்கு மேலே பதிவாகும் போது அதை ரெட் அலர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ வெப்பத்துக்கும் இதே மாதிரி வந்து அந்த இம்பேக்ட் பேஸ்ட் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அலர்ட் சிஸ்டம் வந்து இதனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு, அந்த 45 டிகிரி வெயில்னால் என்ன ஆகும், நீங்கள் வெயில் போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. அதேமாதிரி கடலோர பகுதிக்கு பார்த்தீங்கன்னா 40 டிகிரியே அதிகம், ஏன்னா இங்கே வெப்பம் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். நம்மளால் அந்த ரியல் ஃபீல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு பார்க்கலாம். பட் நான் இந்த வாட்டி வந்து இந்த டெல்லியில் வந்து 48 டிகிரி பதிவாகும் போது நான் டெல்லியில் தான் இருந்தேன். நானும் வந்து சென்னை வெயில் கூட இந்த வேர்க்கிறத நம்மளால் தாங்கிக்க முடியுது. பட் அந்த அனல் காட்டுறதுக்கு பார்த்தீங்களா அந்த டெல்லி, அதனால் என்னால் மேபி நான் என் உடம்புக்கு யூஸ்ட் இல்லாதனால அந்த 48 டிகிரி பீக் அன்றைக்கி தான் வந்து 52 டிகிரிலாம் பதிவானு சொன்னாங்க. பட் அன்றைக்கி 52 டிகிரி டெல்லியில் பதிவாகலை. அந்த 48 டிகிரி வெயில் வந்து கொடுமையான வெயில் தான் நம்ம சொல்லணும். அது நம்ம தமிழகத்துலேருந்து போகிறவங்க, பர்டிகுலர் கடலோர பகுதியிலேருந்து போகிறவங்களுக்கு அந்த வெயிலை வந்து பேரே பண்ண முடியாதுன்னு தான் சொல்லலாம். நம்மளால் அந்த ஈரப்பதம் வேர்வையோடு நம்மளால் இருந்துட முடியுமே தவிர அந்த வெயில் நம்மளால் தாங்க முடியாது. பட் அங்கேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவே பரவாயில்ல, இவ்வளோ வேர்க்குதா, நம்மளால் முடியலன்னு சொல்லி அந்த ரியல் ஃபீலை நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த உடம்பு நம்ம அடாப்ட் எங்கே இருக்கிறோமோ அங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளை போய் அண்டார்டிக் ஓஷனை விட்டால் நமக்கு எப்படி இருக்கும், குளிர் பகுதி நம்மளால் முடியாது. ஸோ அந்த பாடி நம்ம ஜீன் எதுக்கு அடாப்ட் ஆகிருக்கோ அதுக்கு இருக்கு பண்ணலாம். சார், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மழையை வந்து கொடுக்குற விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமழையாக இருந்தாலுமே அவங்க அந்த ஏற்றுக்கிற அந்த மணலை நீங்கள் சேர்த்தே கொடுக்குறீங்க. இப்போ கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம அது ஒரு எக்ஸாம்பிளாக வேணால் எடுத்துக்கலாம். அவங்க சொல்லும்போது எச்சரிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா சகுப்பு தக்காளியாக பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போதே மழை வரப்போகுது, ஆனால் ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மணலை நீங்கள் தயார்படுத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு சிறப்பு விஷயங்கள் எப்படி சார் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க? அது எப்படி எவ்வளோ தைரியமாக உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு? அது நம்ம எல்லாமே சும்மா அதான் சொல்கிறேன்னா, நமக்கு சின்ன இதில் ஆரம்பிக்கும் போது நம்ம தைரியமாக கொடுத்துட்டு இருந்தோம். அது யாரும் வந்து பெருசாக இது பண்ணல. இப்போ நமக்கு இடி மின்னலோட வரும்போது அது டமால் டுமில் கூட மழை பெய்யும். அதே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம அதே மாதிரி ரேடாரில் நம்ம பார்க்கும்போது சிவப்பு கலரில் அங்கங்கே நமக்கு வந்து, அதாவது அப்போ வந்து ஒரு ஆழ்ந்த மேகம், அதாவது என்ன சொல்ல, ஒரு இன்டென்ஸ் க்ளவுட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளவுட்ஸ் வரும்போது கனமழை வரும், இன்டென்சிட்டி ரெயினாக இருக்கும்போது நம்ம வந்து அது ரெட் தக்காளி. ஸோ அவங்க ரெட் கலரில் நம்ம அந்த இமேஜை பார்க்கும்போது ஓகே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சும்மா பீப்புளோட நம்ம கனெக்ட் பண்ணலாம். போரிங்காக நம்ம இன்று டெய்லியும் இப்போ வச்சுக்கோங்களேன், நான் காலையில் வந்து இன்று வெயில் அடிக்கும், இன்றைக்கி வெயில் அடிக்கும், இன்றைக்கி வெயில் அடிக்கும், ஆங்காங்கே மேகமூட்டமோட இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு போர் ஆகிடும். ஸோ நம்ம இம்பேக்ட் என்றைக்கு மழை வருதோ அன்றைக்கி சொல்லணும். டெய்லியும் போயிட்டு நம்ம போட்டுக்கூடாது. ஏன்னா நிஜமாலே சின்ன மழை போயிடும். அதுக்காக நான் வந்து, ஏன்னா நானும் வேலை செஞ்சுட்ருக்கிறேன், எனக்கும் சின்ன சின்ன மழை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கும்போது நிஜமாலே எங்கேயோ பீப்புளோட இதை லைஃப் அஃபெக்ட் ஆக போகுது. எந்த இடத்துலையோ இங்கே சென்னைன்னு இல்லை, சென்னை டார்கெட் ஒரு மேஜராக ஒரு விஷயம் எங்கே நடக்க போகுது, ஆர் அங்கே வந்து ரொம்ப ட்ரவுட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் இல்லை. மக்கள் ஃபுல்லாகவே வெயிலில், இப்போ இந்த ஏப்ரல் ஃபுல்லாக வெயிலில் மழையே இல்லாமல் 60 நாள், மார்ச் ஏப்ரல் ஒரு துணி மழை விழலை, அந்த மே மாதம் அந்த 5ஆம் தேதியிலேருந்து மழை தொடங்கும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு எப்படி அந்த மைனஸ்லேருந்து மே மாதம் முடியும் போது சர்ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸஸ் ரெயின்ஸ்க்கே நம்ம போயிட்டோம். ஸோ இதெல்லாம் நமக்கும் சந்தோஷம் தான் இல்லை, அதை சேர்ந்து. ஸோ இன்றைக்கி இடிமின்னலோட மழை பெய்யும், அப்புறம் மழை நின்று விடும். ஸோ அந்த 4 நாள் முன்னாடி நமக்கு எப்படி இப்போ
28ஆம் தேதிக்கு மேலே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் படிப்படியாக மழை குறைந்து விடும். இந்த பக்கத்தில் வந்து முதல் வாரத்தில் திருப்பி வந்து நமக்கு மழை அதிகரிக்கும், வெப்பசலன மழை. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மக்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு லைட்டாக ட்ரெண்டு கொடுத்துட்டு அது நடக்கும்போது நம்ம அப்டேட் பண்ணி நம்மளும் அந்த மலையோடு சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்ம விட்டுருலாம். ஆனால் சார் இது வந்து ரொம்ப ஒரு மேஜரான ஒரு விஷயந்தான். இது நீங்கள் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் சில டைம் நீங்கள் கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க. இதை நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்ட்ரெஸ்டடான யங்ஸ்டர்ஸையோ இல்லை ஒரு கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு பண்ணலாம். இது ஸ்டேபிள் இன்கம் இருக்காது. ஸோ நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அது நம்ம சாக்ரிஃபைஸ் இன்னும் நம்ம வந்து அமெரிக்கா மாதிரியோ இங்கிலாந்து மாதிரியோ நம்ம இதில் வந்து பெருசாக வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த சைடில் உள்ள கம்பெனிஸ்லாம் இல்லை. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்டராகவே, ஜாப் செக்டராகவே இருக்கும். நீங்கள் ஒரு டிவி சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்டு வெதர் பர்சன் இருப்பார், சர்டிஃபைடு பர்சன் தான், அவர் தான் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவார். ஸோ இங்கே வந்து நமக்கு இன்னும் அந்தளவுக்கு வந்து நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி, நமக்கு வந்து இயற்கைக்கு மேபி இந்த 6-7 வருஷம் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு 2015க்கு முன்னாடிலாம் நீங்கள் ஒரு ஆய்வாளர் அப்படிலாம் கூப்பிட்டு இல்லாமல் அவங்கள பேட்டி எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு இது நடந்ததே நமக்கு கிடையாது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிட்டு வரோம். பட் ஸ்டில் இது மானிட்டைசிங் நீங்கள் உங்கள் கெரியராக எடுத்து பண்ணுறது வந்து இந்தியாவில் அந்த அளவுக்கு ஒரு இன்னும் அந்த க்ரோத் இன்னும் நம்ம வரலை. பட் ஸ்டில் நம்ம பண்ணலாம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹை ரிஸ்க் எடுக்கணும். நான் இப்போ இந்த வயசில் நம்ம கமிட்மெண்ட் இருக்கும்போது, நம்ம ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த ரிஸ்க் அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஓகே, போகிற வரைக்கும் இப்படி போட்டோம், நம்மளால் எவ்வளோ நாள் பண்ண முடியுமோ பண்ணலாம், இப்போதைக்கு தான் பெஸ்ட் டிசிஷன், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி டவுன் த லைன் இஃப் எவ்ரி திங் கோஸ் குட் பண்ணணுன்னா நம்ம பண்ணலாம். நம்ம இல்லை சார், கண்டிப்பாக இது இன்னும் டெவலப் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரணும். அதுக்கு நீங்கள் தான் வந்துட்டு ஒரு லீடராகவும் ஒரு ஐக்கானாகவும் இருக்கிறீங்க. அது மாற்றம் அது அமைஞ்சிருச்சு, அது நல்ல மாற்றமாக ஒரு நல்ல விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ பார்க்குற யங்ஸ்டர்ஸும் ஸ்டூடெண்ட்டுமே கண்டிப்பாக வந்துட்டு உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நாள் மழையை ரசித்து இன்றைக்கி அதை வந்து கணிக்கிற ஆய்வாளராக மாறி இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களை விஷயங்களையோ உங்களோட விஷனையோ வந்துட்டு கண்டிப்பாக மாற்றம் மாறாமல் இருக்க போகிறதில்ல, அது கண்டிப்பாக வரும் அப்படின்றது தான் நிதர்சனம். எல்லா மனிதர்களுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டை தாண்டி நிறைய கோடிகள் அப்படின்ற அளவுக்கு பாப்புலேஷன் ஆகிடுச்சு. பாப்புலேஷன் ஆகி சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வானிலை ஆய்வு மையம்னு ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற ஆட்கள் வந்துட்டு அதை இயங்குறாங்க. அதை தாண்டி காமன் பீப்புள் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயி, இயற்கையை சார்ந்த ஆட்களுமே இன்றைக்கி வந்து டெக்னாலஜிக்குள்ளே வந்து மொபைலில் பார்த்துட்டோ வானத்தை கணிக்க முடியாமல் அவங்களும் அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டு அங்கே அப்படியே கணிச்சாலுமே இயற்கை வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பொய்யாக்கிடுது. அதை தாண்டி ஒரே ஒரு சிங்கிள் மேன் இந்தியாவிலேயே நமக்கு தெரிஞ்சு இந்தியாவில் போதும், இந்தியாவுக்கு ஒரு சிங்கிள் மேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இத்தனை கட்டமைப்பையும் தாண்டி ஒரே ஒருத்தர் மட்டுமே காற்றோடையும் மேகத்தோடையுமே உங்கள் வாழ்வியலையும் மனசையும் கலந்து இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க சார். இது திருப்பியுமே நம்ம ஆரம்பித்த இடம் தான் ஒரு பிறப்பின் சிறப்பம்சம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சார், உங்களோட விஷன் இன்னும் நிறைய க்ரோத் ஆகும் சார், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அன்டில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி சார்பாக வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தக்காளி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குற மாதிரி நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வழியாக தொட்டு நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். வயசு அப்படின்றது ஒரு ஹியூமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமளாக வச்சுக்கிட்ட ஒரு நம்பர்ஸ் மட்டும்தான். நம்மளை மனசு கூட நம்பர்ஸ் ஒன்று உள்ளே வச்சனால தான் நம்ம இந்த நம்பர்ஸில் நம்ம வந்துட்டுன்ற மாதிரி விஷயம். அதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம நல்ல ஒரு பியூர் ஒரு மனநிலையோடு பார்க்கும்போது நான் அது இல்லைப்பா, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு மனநிலையை வந்து நம்ம நம்பர் அதுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணனால தான் நான் நம்பர்ஸோடு நான் இருக்கிறேன். அதே என் மனசை வந்து அதை எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப்பான ஒரு ஹியூமனாக இருக்கிறேன் அப்படின்றது தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய நாள் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டமைப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது எங்களோட வாழ்த்துக்களும் எங்களோட விருப்பமும் அதுதான். நீங்களும் உங்கள் மனநிலை அதுக்கு உட்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் திருப்பியும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் கூட சோஷியல் மீடியாவிலையோ இல்லை உங்களோட கட்டமைப்புகளிலிருந்து இந்த மாதிரி இந்த வானிலையை வந்துட்டு நம்ம வந்து ஃப்யூச்சருக்குமே வந்துட்டு ஒரு நிரந்தரமாக ஆக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்தா கூட தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் உங்கள்கிட்ட வரதுக்கான சூழலும் இருக்கும். அதுக்கு வந்து நிர்வாகத்து இந்த ஷாலினி தொலைக்காட்சியும் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கண்டிப்பாக செய்யும். இதை தாண்டி நீங்கள் மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு, இளைஞர்களுக்கு சொல்கிறதுக்கான விஷயங்கள் தான் மக்களுக்கு பொதுவாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நம்ம வந்து இந்த காலநிலை மாற்றம், இந்த குளோபல் வார்மிங்கில் வந்து மேலும் இது மாதிரி அதிகபட்சமான நமக்கு வந்து ஹீட் வேவ்ஸ் ஸோ வருகின்ற ஆண்டுகளில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வெள்ளம், மழையால் பார்த்திங்கன்னா பெரும் வெள்ளம்லாம் அங்காங்கே, வறட்சி, வெள்ளம், ஸோ எந்த போத் சைட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம். ஸோ நம்ம அந்த நார்மல் அப்படின்றது இல்லாமல் தான் இருக்க போகுது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் வந்து இப்போ பர்டிகுலராக ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரங்கள், ஏன்னா நகரங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு பேவ்ட் சர்ஃபேஸ் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ உங்கள் வீட்டு முன்னாடி ஏதாவது கொஞ்சமாவது இடம் இருந்தால்
நீங்கள் வந்து ஒரு மரத்தை வளர்த்து அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது நமக்கு அந்த ஹீட் வேவ்ஸ் ஓரளவு மிட்டிகேட் பண்ணலாம். அதே மாதிரி ரூஃப் டாப்பில் நம்ம பெயிண்டிங் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட்ஸ் அதை வந்து நம்ம பண்ணோம்னா அந்த ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த அந்த ரிஃப்ளெக்டிவ் சூடு அந்த அப்சர்வ் ஆகிற ஹீட்டை வந்து நம்மளால் ஓரளவுக்கு குறைக்க முடியும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால். ஸோ பொதுவாக அதே மாதிரி வெள்ளம் நமக்கு வந்து வெள்ளம்னு வரும்போது நமக்கு சென்னை எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வாட்டர் பாடிஸ் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வீடு வாங்குறது அந்த மாதிரிலாம் வாங்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வந்து இது வந்து ஒரு ஃப்ளட் லைன் இல்லாத இடம், இங்கே வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆகிற இடம் அப்படிலாம் கொஞ்சம் நம்ம உற்சாகமாக கேர்ஃபுல்லாக எங்கே குறைவாக கிடைக்குதோ அப்படின்றதுக்காக நம்ம வாழ்க்கை பூரா வெள்ளம் வந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே வெந்தம் வந்துருமோ அப்படின்னு அந்த அச்சம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் நம்ம வந்து நம்ம அவேர்னஸை வந்து இந்த இடங்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நம்மளோட எல்லாரோட ஆசையும் என்னென்னா ஒரு வீடு கட்டணும், நம்ம ஆசையாக இருக்க அந்த வீடுக்குள்ளே எப்பயுமே தண்ணி வருதுன்னா அதை நம்ம யோசித்து பாருங்கள். ஸோ மழையாக இருக்கட்டும் அதே மாதிரி வெப்பமாக இருக்கட்டும் அந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்குமே நம்ம வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட் சேஞ்சோட அவேர்னஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நம்ம பொல்யூஷன்லேருந்து நீங்கள் எல்லாம் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அவேர்னஸ். அதே மாதிரி க்ரீனரி, நம்ம நகரம், நம்ம மரம், ஒரு மரம் வளர்கிறத வந்து நம்ம டெய்லியும் அதை பார்த்துட்டே இருந்தோன்னா நமக்கே அது ஒரு தனி சந்தோஷம் வரும். ஸோ இப்போ எங்கள் வீட்டை சுற்றி நான் 2-3 மரம் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. காலையில் எழுப்பி பார்க்காத நாள் கிடையாது. டெய்லியும் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு போகிறது தான். ஸோ சில நாள் நம்மளால் முடியாது, நம்ம வேலை நம்மளோட இதுக்கு. பட் ஸ்டில் அது நம்மளோட இயற்கையோட நம்மளோட ஒன்று அப்படின்னு நினச்சி நம்ம அது மாதிரி ஒரு மரங்கள் வளர்க்கலாம். ஸோ மக்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம வந்து பெரிய பெரிய விஷயங்கள் யோசிக்க தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சார்ந்த விஷயங்கள் பண்ணாலே பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். சார், நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நீங்கள் வந்ததுக்கு முதல் ஒரு பெரிய நன்றி. காரணம் இன்றைக்கி நிறைய யங்ஸ்டருக்கு வந்து நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாவோ மாமாவோ வீட்டில் ஒருத்தராவோ தான் நீங்கள் மாறி இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் வந்து இன்னும் விருட்சமாகணும் அப்படின்றது தான் எங்களோட எகைன் உங்களுக்கு விஷஸ். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து தன்னோட கோர முகத்தை காட்டுதோ அதே மாதிரி இயற்கை எந்த அளவுக்கு வந்து ஹம்புளாக ஒரு குட்டாக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலியமாக நீங்கள் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக தெரியுறீங்க. நீங்கள் அந்த இயற்கை கூட சேர்ந்தனால தான் இயற்கையோட உண்மையை வந்து மக்களுக்கு சொல்கிறீங்க. இயற்கை அதையும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பணிக்குது. என்னோட இன்னொரு நல்ல மக்களுக்கு அவேர்னஸை கொடுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஒரு தூதுவனாக உங்களுக்கு கொடுக்குது. அதே சேம் டைம் வந்து மக்களோட அந்த கோரமுகத்தையும் அது காட்டுது. ஸோ 2 பக்கமே வந்து இயற்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் பக்கம் நீங்கள் இருக்கிறீங்க, மைனஸ் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கான ஒரு உண்மையாக இருக்கிறனால அந்த ப்ளஸ்ஸும் அந்த கிரேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமாக உங்களுக்கு நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களால் வந்துட்டு இன்றைக்கி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அதை அனுபவித்து சந்தோஷப்படுற அத்தனை பேரோட ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு நிறைய சேரணும். அண்ட் தென் வந்துட்டு உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே ஒரு நல்ல மனநிலை மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த கட்டமைப்பு வந்துட்டு இன்னும் பீஸ்ஃபுல்லாகிட்டு உங்களோட வளர்ச்சி வந்து இன்னும் மென்மேலும் வந்துட்டு க்ரோத் ஆகணும் அப்படின்றதையும் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு எல்லார் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எதனா வேணுனாலும் எஸ்பெஷலி வந்து அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடையும் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.